இப்போ தைராய்டில் 2 வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம். இதுக்கு 2க்குமே ஒரே மாரி ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. 2க்கும் வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. சில பேஷண்ட் கேட்குறாங்க, சார் இன்னைக்கு நான் மறந்துட்டேன். என் பக்கத்துல உள்ள பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு தைராய்டு இஷ்யூ தான். அதனால அவங்கட்ட இருந்து நான் மாத்திரை வாங்கி போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசமா இருக்கலாம், அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கலாம். இதுக்கு வெவ்வேறு மாத்திரைகள் கொடுக்கப்படும். இந்த வெவ்வேறு மாத்திரைகள் நீங்க உட்கொள்ள முடியாது. அதனால் மருத்துவரை அணுகி, மருத்துவர் எந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ள சொல்கிறார்களோ, அந்த வகையான மாத்திரைகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மாற்றி நாம் கொடுக்க இயலாது. மேலும் இந்த தைராய்டு சுரப்பு கட்டியாகவும் மாற வாய்ப்புள்ளது. கட்டியாக மாறும் பொழுது மருந்து மாத்திரைகள் கொடுத்தும் கரையவில்லை என்றால் அதை அறுவை சிகிச்சை செய்து தான் நீக்க வேண்டும். அவருக்கு மருந்து கொடுக்கறதா இல்லை அறுவை சிகிச்சை செய்கிறதா, அப்படி இல்லைன்னா மருந்து எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம், சில பேர்த்துக்கு 10 வருஷம் கொடுத்துட்டு நிப்பாட்ட முடியுமா, இல்லை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டுட்டு இருக்கணுமா, மருத்துவர் தான் அதை டிசைட் பண்ண முடியும்.